நடிகர் விஜய் கடைசியா வெங்கட் பிரபு இயக்கத்துல வெளியான தி கோட் படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படம் மாபெரும் வெற்றியானதை அடுத்து இப்போ வினோத் இயக்கும் ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல விஜயோடு சேர்ந்து பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, கௌதம் வாசுதேவ் மேனன், பூஜா ஹெக்டே என பலரும் நடிக்கிறாங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அதே போல விஜய்க்கு வில்லனா கங்குவா படத்துல அறிமுகமான பாபி தியோல் இந்த படத்துல நடிக்கிறாரு. விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் வரக்கூடிய ஜூன் மாசம் முடிவுக்கு வரும்னும், ஆகஸ்ட் அல்லது அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவெடுத்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இது குறித்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் படக்குழு வெளியிடல. அது மட்டும் இல்ல, இந்த படம் அரசியல் தொடர்பான கிரைம் த்ரில்லர் கதைக்களத்துல உருவாகிட்டு வருது. அரசியல்வாதியா மாறி இருக்கக்கூடிய விஜயோட கடைசி படம் இது அப்படிங்கறதால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு முக்கிய அப்டேட் ஒன்னு வெளியாகி இருக்கு. அதாவது விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துல லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் ஆகிய 3 பேரும் கேமியோ ரோல்ல நடிக்க இருக்காங்களாம். கதைப்படி இவங்க 3 பேரும் விஜய் கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸா இந்த படத்துல நடிக்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஜனநாயகன் விஜயோட கடைசி படங்கிறதால இந்த படத்துல ஏதாவது ஒரு வகையில தங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 3 பேரும் கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.